ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வித் லவோட ஒரு மலாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபி வித் லவ்னு சொன்னேன் இல்லையா, வித் லவோட என் ஹஸ்பண்ட் எனக்காக பண்ணது. ஸோ அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம், இந்த மலாய் சிக்கனுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப முக்கியம். அடுத்து சிக்கன் 1/2 kg மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உப்பு போட்டு. அப்புறம் கர்டு 1 கப், சில்லிஸ் 4, ஆனியன் 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி தேவையான அளவு, ஒயிட் பெப்பர் தேவையான உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த ரெசிபிக்கு ஒயிட் பெப்பர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், கீ 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து கிரேவிக்கு தேவையான சால்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பாதாம், முந்திரி, கசகசா இது 3ஐயும் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போது பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு கீ சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு அஃப்கோர்ஸ் நம்ம சேர்க்குறது, அதை சேர்த்துட்டோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் ரஃப்பாக சாப் பண்ண வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ண தேவையில்லை, ட்ரான்ஸ்லூஷன் கலருக்கு மாறினா போதும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு. ஸோ ஒரு சின்ன டிப்பு, நம்ம வந்து ஆனியனில் சால்ட்டு போட்டு வதக்கணுன்னா ஈஸியாக வந்து ஆனியன் சீக்கிரமாக வேகும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஆனியன் வெந்துருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வாட்டர் இப்போ ஆட் பண்ணலை, பிகாஸ் சிக்கனை வதக்கும் போதே அதுலேருந்து வாட்டர் ஊஸ் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து கர்டு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் வரும். ஸோ இந்த சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கும் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கர்டு சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம், நல்லா கிளறி விட்டுறலாம். ஸோ மூடி போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். நம்ம ஒரு 10 to 12 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலை, பட் ஆல்ரெடி வாட்டர் வந்து நல்லா ஊஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பாதாம், முந்திரி, கசகசா பேஸ்ட் மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சது ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம்.
ஸோ காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட 4 பச்சை மிளகாவை. ஸோ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அடுத்த காரத்துக்கான தேவையான பொருள் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை மிளகா வதங்கிருச்சு. இப்போது பெப்பர் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஒயிட் பெப்பர் தான் சேர்க்கணும். ஒயிட் பெப்பர் சேர்க்கும்போது கலர் மாறாது, ஸோ நல்ல டேஸ்ட்டும் வரும். ஸோ அடுத்து வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஆக்சுவல் தண்ணியே தேவையில்லை, பட் இந்த நம்ம பாதாம் முந்திரி போட்டனால இந்த கிரேவி ரொம்ப திக்காகும். ஸோ அது மாறுறதுக்காக நமக்கு எந்த அளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், 1/2 கப்பு ஊற்றியுமே எனக்கு வந்து அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு போட்டதால் நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ தேவையான அளவு உங்களுக்கு திக்காக கிரேவியாக க்ரீமியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா கசக்கிக்கோங்க. உள்ளங்கையில் கையில் நல்லா கசக்கிட்டு இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அடுத்த முக்கியமான ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ எல்லா வாட்டரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கஸ்தூரி மேத்தி அண்ட் க்ரீமை கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். க்ரீமை கடைசியாக சேர்க்குறோம். ஸோ வித் லவ்வோட என் ஹஸ்பண்ட் எனக்காக ப்ரிப்பேர் பண்ண இந்த மலாய் சிக்கன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். க்ரீம் சேர்த்தா தான் நமக்கு அந்த மலாய் சிக்கன் டேஸ்ட் வரும். அவ்வளோதாங்க, இந்த லவ்லி லவ்லி லவபிள் மலாய் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.